வணக்கம் வீட்டில் அழகா குக்கிங் ப்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சி சிப்ஸ்லாம் வைக்கணுமா அதை வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அந்த டிஷ் வந்து கொஞ்சம் வைரலாக இருந்துச்சு. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும் பார்க்கலாம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரொம்ப சிம்பிள். புளி வேணும், அதுக்கடுத்து சீனி, அதுக்கடுத்து மிளகாத்தூள், அதுக்கடுத்து உப்பு, இது மட்டும் தான் வேணும். அதுக்கடுத்து நம்ம தண்ணி, அதுக்கடுத்து உப்பு, இந்த குச்சி மிட்டாய் மட்டும் தான் வேணும். இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சிப்ஸு இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து புளி போட்டுக்கலாம். 2 புளி போட போகிறோம். அதுக்கடுத்து சீனி, இங்கே பாருங்கள். அதுக்கடுத்து சீனி, மிளகாத்தூள், அதுக்கடுத்து உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்ம ஒன்றா தான் போட போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக ஒன்றா போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே போட்டுட்டேன். இப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு நாங்கள் காமிப்போம். இது வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். இல்லைங்க, கொஞ்சமாக போதும். இந்த அளவுக்கு தண்ணி வரும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து குச்சி சிப்ஸை வந்து நம்ம இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம். எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் எல்லாம் சமையல் டேஸ்ட் கொடுத்து பார்த்துடலாமா? இப்போ வந்து சமையல் டேஸ்ட் பண்ணுறா. சூப்பராக இருக்கான். இப்போ என் தம்பி டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவான். சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட், வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் இருந்ததுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.